பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ நியாயமாக கிடைக்க வேண்டிய பாண்டவர்களுடைய ராஜ்யத்தை ஊசி முனை இடமும் தரமாட்டேன் என்று துரியோதனாதிகள் கூற, கடைசி முயற்சியாக பகவான் கிருஷ்ணனை வேண்டி தூதுவனாக சென்று ராஜ்யத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பாண்டவர்கள் விழிக்க, கண்டிப்பாக எப்படி கேட்டாலும் துரியோதனாதிகள் அதை தர மறுப்பர். இருந்தாலும் நான் தூதுவனாக கண்டிப்பாக செல்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணன் சபைக்கு வந்து திருதராஷ்டிரனை பார்த்து நியாய விஷயங்களை எடுத்து கூறி, உன்னுடைய பிரஜைகளை சாவிற்கு நீயே காரணமாகி விடாதே என்று திருதராஷ்டிரனை எச்சரித்தும் அவன் கேட்கும் மனநிலையில் இல்லை. கிருஷ்ணன் மட்டுமல்ல, அடுத்து பரசுராமரும் கண்வ ரிஷிகளும் நாரதரும் பீஷ்மர் துரோணர் இப்படி அனைவரும் எழுந்திருந்து ஒரு குழந்தைக்கு சொல்வது போல நல்ல உபதேசங்களை கொடுத்தும் அதை செவிமடுக்காது இருந்தவன் துரியோதனன். இது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த துரியோதனன் எழுந்திருந்து பகவான் கிருஷ்ணனை பார்த்து, பாருங்க, பகடை ஆட்டத்திற்கு அழைத்தது யார்? என்னுடைய தந்தை அழைத்தார். அப்போ அதை ஒப்புக்கொண்டுதானே வந்தனர் பாண்டவர்கள். அப்போ இதுல என்னுடைய தப்பு என்ன இருக்கு? ஏதோ பாண்டவர்கள் தான் தர்மத்தின்படி நடப்பவர்கள், நாம ஏதோ அதர்ம பக்கம் நிற்கிற மாதிரி எல்லாருமே உபதேசங்களாக எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்களே தவிர நான் செய்த தவறு என்ன? ஏன்னா இத்தனை பேர் சொன்ன பின்னாடி நான் அமர்ந்து ஆராய்ந்து சிந்தித்து பார்த்ததில் நான் செய்த தவறு என்ற ஒன்று என்னுடைய சிந்தையில் எழவே இல்லை. இது துரியோதனுடைய விஷயம். அப்போ அவர்களாகவே வந்தார்கள். சகுனி அதில் நிபுணன், அனைத்தையும் வென்றான். கடைசியில் என்னாச்சு? அவங்களுக்கு உண்டான ராஜ்யத்தை திருப்பி கொடுத்து. நியாயமா பார்த்தா பகடை ஆட்டத்தில் தோத்த அந்த செல்வங்களை யாராவது இதுவரை திருப்பி தந்திருக்கிறார்களா? இல்லை. அப்போ திருப்பி தந்த எங்களை நீங்கள் பாராட்டித்தானே வேணும். மாறாக துரியோதனாதிகள் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, பாண்டவர்களை ஏன் நீங்கள் நல்வழிப்படுத்தக்கூடாது? பாருங்க, துரியோதனன் சொல்லக்கூடிய அடுத்து 12 வருட வனவாசம், 1 வருட அஞ்ஞான வாசம் என்று கூறி அதற்கு ஒப்புக்கொண்டு பிறகு வந்தவர்கள் தானே பாண்டவர்கள். அப்ப ஏற்கனவே ஒரு முறை வந்தோம், ஆடினோம், தோற்றுவிட்டோம், மீண்டும் தன்னுடைய செல்வங்களை மீட்டோம், அமைதியாக இருக்க வேண்டுமா இல்லையா? அப்போ அழைத்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் பாண்டவர்கள். அப்போ ஏன் வந்தாய் என்று தர்மராஜனை கேட்காது, தர்மத்தின்படி பகடை ஆட்டத்தை நடத்திய நான்கேதோ குற்றவாளி போல ஒவ்வொருவராக எழுந்து நின்று உபதேசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் பாருங்க தன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை பேசத் தொடங்கினான். அது மட்டுமல்ல, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவர்கள் ஒத்துக்கொண்டு அந்த பகடை ஆட்டத்திற்கு வந்து அதில் தோற்றதற்கு நான் காரணமா? இது என்ன நியாயம்? இது அவர்களாக வந்தார்கள், ஆட்டத்தை ஒப்புக்கொண்டார்கள், தோற்றார்கள், அப்போ வனவாசத்திற்கு போனாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, அதுக்கு நான் எந்த விதத்தில் காரணமாவேன்? அவர்களாக ஆட்டத்தில் தோற்று அந்த வனவாசத்தை ஏற்றார்கள்.
இப்படி இருக்கும் பொழுது நான் ஏதோ வலுக்கட்டாயமாக அவர்களை வனவாசத்திற்கு அனுப்பி வைத்தது போல நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. அது மட்டுமல்ல, பாருங்க, நான் இதுவரையிலும் பாண்டவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்த தவறு என்ன? ஏன்னா நீங்கள் கூறுவது பார்த்தோம்னா மலை போல் சித்தரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நியாயமாக பார்த்தால் அனைத்து நியாயங்களும் எங்கள் பக்கமே இருக்கிறது. அது மட்டுமல்ல, நியாயம் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லையா? அப்படி இருந்தால் அது பாண்டவர்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம் என்று நீங்களாக முடிவு செய்து கொள்வீர்களா? அந்த தர்மத்தை பற்றியெல்லாம் சிந்திக்காது வீணே எழுந்து நின்று யுத்தம் நடந்தால் நீங்கள் மண்ணில் விழுவீர்கள் அப்படின்லாம் நீங்க பயமுறுத்தினால் அதற்காக பயப்படுபவன் நான் இல்லை அப்படின்னு துரியோதனன் முழங்கினான். ஏன்னா அனைத்து தர்மங்களும் என்னிடம் இருக்கின்றன, எந்த அதர்மமும் நான் செய்யவில்லை. சும்மா அவர்கள் சூரர்கள் ஒரு நிமிஷம் இருந்துச்சுன்னா உங்களுடைய படையை துவம்சம் செய்து விடுவார்கள். இப்படி வெறுமனே நீங்கள் மிரட்டி கொண்டிருந்தீர்களா? அதற்கெல்லாம் பணிபவன் நான் அல்ல. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இல்லை கிருஷ்ணா. அந்த இந்திரனே வந்து அந்த கௌரவர்கள் படைகள் முன்னாடி நின்று கர்ஜித்தாலும் அவனுக்கும் நான் தலை வணங்க மாட்டேன். அது மட்டுமல்லாமல், ஏன்னா என்னுடைய சைன்யத்தை இந்த பூமியில் எதிர்ப்பதற்கு பூமியில் இல்லை தேவதைகளுக்கும் முடியாது தெரியுமா? உதாரணத்துக்காக ஒன்று சொல்கிறேன். பீஷ்மர், அவர் இச்சாமரணிகள். இது தெரியவில்லையா கிருஷ்ணா உனக்கு? அவரை யாராலும் கொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பிதாமகர் என் பக்கம் இருக்கிறார். அப்போ அவரை எதிர்த்து பாண்டவர்கள் உங்களை எல்லாம் மண்ணில் சாய்த்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீணே பயமுறுத்தி கொண்டு அவர்களுடைய ராஜ்யத்தை கொடு கொடு என்று சொல்கிறீர்களே, தர்மத்தின்படிதான் நீங்கள் பேசுகிறீர்களா? அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதை விட யுத்தம் நடந்து அந்த யுத்தத்தில் நான் வீழ்ந்தாலும் தர்மத்தை எதிர்த்து அதர்மத்தை எதிர்த்து தர்மத்தின்படி யுத்தம் செய்து நான் வீர சொர்க்கம் அடைவேன். எப்படி? துரியோதனன் பாருங்க, தர்மவான் அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான். யுத்தம் என்பது அதர்மத்தை எதிர்த்து செய்கிறேன் அப்படின்னு அவனே சொல்லிக் கொள்கிறார். அதனால் வீர சொர்க்கம் அடைந்தாலும் அடைவனே தவிர பாண்டவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊசி முனை இடமும் நான் தர இயலாது அப்படிங்கிறத ஸ்பஷ்டமாக துரியோதனன் பகவான் கிருஷ்ணனிடம் சொன்னான். அது மட்டுமல்ல, என்னுடைய ஸ்வதர்மம் போராடுவது, சத்திரிய தர்மம் என்பது யாருக்கும் தலை வணங்காது, சரணடையாது. எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் அவர்களை எதிர்த்து நிற்பதுதான் சத்திரிய தர்மம். நான் என்றுமே என்னுடைய தர்மத்தை மீறி நான் நடக்க மாட்டேன். யாரு? துரியோதனன். இப்போ பார்த்தா துரியோதனன் பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா தர்மத்தின்படி வாழ்பவன் துரியோதனன் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவன் தன்னுடைய நியாயத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். நீ நல்ல அற்புதமான வார்த்தைகளை கூறினாய் கிருஷ்ணா, எவ்வளவு உயர்ந்த குலத்தில் வந்திருக்கிறாய் அப்படின்னு சொன்னான். ஆமா, அவ்வளவு பெருமை மிகுந்த அந்த குலத்தில் வந்து அந்த சத்திரிய தர்மம் யார் ஒருவர் கடைபிடித்து வருகின்றார்களோ, இந்த மாதிரி மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்பட்டால் நான் எப்படி சத்திய தர்மத்தை நான் கடைபிடிப்பது? அதனால இந்த உருட்டல் மிரட்டல், அந்த ரணரங்கத்தில் நீ வீழ்வாய் அப்படின்னு இந்த மாதிரி மிரட்டும் துணியில் பேசுவது, இது எல்லாம் என்னிடம் வேண்டாம் கிருஷ்ணா. பாரு, அது மட்டுமல்ல, யுத்தத்திற்கு என்றுமே நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
யுத்தத்திற்கு சளைத்தவர்கள் அல்ல. பாருங்க, யாருக்கும் தலை சாய்க்க மாட்டோம் நாங்கள். இதுதான் தாமச புத்தி அப்படிங்கிறோம். அதாவது சாத்விக புத்தி, தாமச புத்தி, ராஜச புத்தி அப்படின்னு இருக்கும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் யாருக்கோ எவ்வளவோ லட்சம் கோடி செலவு செய்து அவர்களோடு உறவு பாராட்டுவது, ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் பகவான் கிருஷ்ணனுக்கு நான் என்றுமே தலை சாய்க்க மாட்டேன் அப்படிங்கிறது, இதைத்தான் நாஸ்திகம் என்று சொல்வார்கள். அதனுடைய மொத்த உருவமான களியே துரியோதனனாக இந்த இடத்துல இருந்து பேசிக்கொண்டு இருக்கிறான். அது மட்டுமல்ல, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தன் மனதில் ஒரு துளி இடமும் கண்டிப்பாக நான் தரமாட்டேன் என்பதை ஸ்பஷ்டமாக சொல்லிவிட்டார். ஏன் கேட்டீங்கன்னா, பாருங்க, எங்க அப்பா மேல, திருதராஷ்டிரன் மேல் மரியாதை இருக்கும் எவராவது எங்கள் மேல் போரிடுவார்களா? அப்படி போரிட்டால் துரியோதனன் மேல் போரிடுவது அல்ல, திருதராஷ்டிரன் மேல் போரிடுவது. வயது முதிர்ந்த தந்தை அவர், அவரை எதிர்த்து பாண்டவர்கள் போர் புரிகிறார்கள் என்றால் அது எந்த விதத்தில் பாண்டவர்கள் செய்யும் தர்மமாகும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்றார். இந்த போருன்னு வந்த உடனே தன்னுடைய தந்தையான ராஜனை முன்னிறுத்துகிறான். ஆனால் அவனை பொம்மையாக்கி அவனாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விடாமல் இவன் என்ன நினைக்கிறானோ அதற்கு தலை ஆட்டும்படி அவனை வைத்திருக்கிறான் என்பதை மறந்து துரியோதனன் பேசிக்கொண்டு இருக்கிறான். அது மட்டுமல்ல, கொஞ்சம் கொஞ்சம் அது பாருங்க, அப்ப யுத்தமே செய்ய வேண்டாமா? அப்ப பாண்டவர்கள் என்ன என்ன செய்ய அப்படின்னா, அவங்க காடிலேயே இருக்கட்டும். ஏன்னா என்னுடைய தந்தை தெரியாமல் ஒரு காரியத்தை செய்து விட்டார். என்னது? நான் சிறிய பையனாக இருந்த பொழுது அந்த இந்திரபிரஸ்தம் என்கின்ற அந்த இடத்தை பாண்டவர்களுக்கு கொடுத்து விட்டார். அப்பொழுது எனக்கு தெரியவில்லை. தெரிந்திருந்தால் நான் அதனையும் அவர்களுக்கு கொடுக்க விட்டிருக்க மாட்டேன். நல்ல வேளை நான் செய்த தர்மம் என்னை காத்தது. மீண்டும் அந்த இடம் எனக்கே வந்து சேர்ந்தது. துரியோதனன் தர்மத்தை பற்றியெல்லாம் பேசுகிறான். தர்மத்தின்படி அந்த இந்திரபிரஸ்தம் தனக்கே வந்து சேர்ந்தது என்று சொல்றான். இந்த இடத்துல இந்திரபிரஸ்தம் எந்த நிலையில் இருந்த பொழுது அதனை பாண்டவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படிங்கிறதையும், எந்த சமயத்தில் அந்த இந்திரபிரஸ்தம் எப்படி இருந்த பொழுது அதை இவன் அபகரித்தான் என்பதை மறைத்துவிட்டு, நான் கொடுத்ததை நான் திருப்பி எடுத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தர்மத்தை பேசிக்கொண்டு இருக்கிறான். பாருங்க, அவனுடைய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஞ்ஞானவாசம் இன்னும் பாண்டவர்கள் அவர்கள் முடிக்கவே இல்லை அப்படிங்கிறது துரியோதனன் ஒருவனுடைய வாதம். அதை எந்த சான்றோர்களும் ஒப்புக்கொள்ளவில்லை. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இந்திரபிரஸ்தம் என்னுடையது, என்னுடைய தந்தை தெரியாமல் கொடுத்து விட்டார். நல்ல வேளை அது வந்தது. அப்போ அந்த இடமும் பாண்டவர்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு எங்க உரிமை கோரி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடம் என்னுடையது என்பதை இந்த இடத்தில் ரொம்ப ஆழமாக பதிய வைக்கிறான் துரியோதனன். பாருங்க, எவ்வளவு பேர் எவ்வளவு விதமான உபதேசம் செய்தாலும் அதை இந்த நாஸ்திகத்தனம் என்பது என்றுமே ஒப்புக்கொள்ளாது. அது மட்டுமா அப்படின்னா, பாருங்க, எவ்வளவோ பெரியவர்கள் சான்றோர்கள் இவ்வளவு தூரம் படித்தவர்கள் கூறுகிறார்களே என்கின்ற மரியாதை சிறிதும் இல்லாமல், தான் எதை நினைத்தோமோ அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனாக நினைத்து கொண்டு, இதற்கு பேரு துர் அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு. அகங்காரமே தப்பு. அதுவும் தப்பான அகங்காரத்தோடு பாருங்க, யார் பேச்சையும் கேட்காமல் எத்தனை பேர் இதனால் விளையக்கூடிய தீமைகளையெல்லாம் எடுத்து சொல்லி உங்களுடைய குலமே நாசமாகும் என்று கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல சொல்லியும் கேட்காது. அவர்கள் கொடுத்த அத்தனை அறிவுரையையும் மறுத்து தான் ஏதோ தர்மத்தின்படி வாழ்வது போலவும்
பாண்டவர்களை எல்லாம் தலையில் வைத்து தாங்கிக் கொண்டிருப்பது போலவும், எல்லோரும் எனக்கு எதிராக பேசிக் கொண்டிருப்பது போலவும் துரியோதனன் பேசிக்கொண்டே இருந்தான். உடனே பகவான் கிருஷ்ணனுக்கு கோபம் வந்தது. நிறுத்து துரியோதனா! பகவான் கிருஷ்ணன் எழுந்து நின்றான். துரியோதனனுக்கு கிருஷ்ணன் என்ன பதில் கூறினான் நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.